நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்கள் உடுத்தும் ஆடைகள், சாப்பிட்டு போடும் குப்பைகள், பயன்படுத்திய பழைய பேட்டரிகள் என இன்னும் பல பொருட்கள் குப்பைகளாக கோடிக்கணக்கில் விண்வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த விண்வெளி குப்பைகளை கையாள்வது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 1957ஆம் ஆண்டு ஸ்புட்னிக் 1 என்ற ராக்கெட் முதலாக விண்ணில் பாய்ந்தது. அன்றிலிருந்து இதுவரை 10,000த்திற்கும் அதிகமான விண்கலங்களை மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பியுள்ளனர். அப்படி ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் விண்வெளியில் நிறைய குப்பைகள் சேர்க்கின்றன. இப்படியாக விண்வெளியில் குப்பைகள் நிரம்பி வழிந்தால் என்றாவது ஒரு நாள் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என கணிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு அது நடக்கவும் செய்தது. விண்வெளியில் காஸ்மோ 2251, இரிடியம் 33 ஆகிய இரு செயற்கைக்கோள்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. நாம் ஒவ்வொரு முறை விண்வெளிக்கு ராக்கெட்டை ஏவும் போதும் அதிலிருந்து பல கழிவுகள் அங்கு மிதக்க தொடங்குகின்றன. பொதுவாக ராக்கெட் ஏவும் போது உந்துதலை கொடுக்கும் ராக்கெட்டின் பாகங்கள் விண்வெளிக்கு சென்ற பிறகு கழன்றுவிடும். அதோடு அந்த ராக்கெட்டின் தலைப்பகுதியில் வைக்கப்படும் விண்கலம் தனியே பிரிந்த பிறகு அந்த மேல் பகுதியும் பிரிந்துவிடும். இறுதியாக விண்கலத்தில் இருக்கும் கேமராக்களுக்கு போடப்பட்டிருக்கும் மூடிகளும் பிரிந்து வெளியேற்றப்படும். எனவே இந்த பாகங்கள் அனைத்துமே ஏற்கனவே பறந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான குப்பைகளோடு சேர்ந்து கொள்ளும். இவை மட்டுமின்றி இன்னும் பல்லாயிரம் செயற்கைக்கோள்களும் குப்பைகளாக சுற்றிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் நாசா 1958இல் வான்கார் 2 என்ற செயற்கைக்கோளை ஏவியது. அது இன்னமும் விண்வெளியில் குப்பையாக சுற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படி விண்ணில் செலுத்தப்படும் ஒவ்வொரு செயற்கைக்கோளும் அதன் ஆயுள் முடிந்த பிறகு அவை இன்னமும் குப்பையாக சுற்றுகின்றன. இதேபோல விண்வெளி வீரர்கள் சில நேரங்களில் விண்வெளி நிலையத்திற்கு வெளியே பராமரிப்பு பணிகளுக்காக செல்ல வேண்டியிருக்கும். அப்போது அவர்களின் கையில் இருக்கும் கருவிகள் தவறி விழலாம். அவையும் கூட பூமியை சுற்றி விண்வெளி குப்பையாகவே வலம் வருகின்றன. இப்படியாக விண்வெளியில் சிறிய அளவாக இருக்கும் கழிவுகள் தொடங்கி 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கழிவுகள் 7 லட்சமாகவும் 1 மில்லிமீட்டர் அளவுள்ள கழிவுகள் 1.7 கோடி அளவுக்கு விண்வெளியில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி கோடிக்கணக்கில் சுற்றி வரும் விண்வெளி குப்பைகளை கையாள்வதற்கு இஸ்ரோ சில முயற்சிகளை எடுத்தது. குறிப்பாக ராக்கெட்டுக்கு விண்வெளியில் உந்துவிசை வழங்கும் பாகத்தை ஏன் வீணாக சுற்றவிட வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிந்தித்தனர். அதற்கு பதிலாக அதிலும் சில ஆய்வு கருவிகளை வைத்து அதையும் ஓர் ஆய்வு நிலையமாக பயன்படுத்த முயற்சிகளை எடுத்தனர். குறிப்பாக PSLV-C-37, PSLV-C-38 ஆகியவற்றில் பாகத்தை ஆய்வு கருவியாக மாற்ற முடியுமா என்றும் முயன்றார்கள். அந்த பரிசோதனைகளை வைத்து PSLV-44 ராக்கெட்டில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இப்படியாக பல கோடி குப்பைகள் விண்வெளியில் சுற்றி வரும்போது அவை ஒன்றோடொன்று மோதி விபத்துகள் நிகழ வாய்ப்புகள் உள்ளன. அந்த விபத்துகள் விண்வெளியில் இயங்கி வரும் செயற்கைக்கோள்களை பாதிக்கலாம் எனவும் அச்சம் நிலவுகிறது. மேலும் ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் மனிதர்கள் மீதும் அவை மோதக்கூடிய ஆபத்து இருக்கிறது எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச அளவில் விண்வெளி குப்பைகளை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக செயலிழந்த, வாழ்நாள் முடிந்து போன செயற்கைக்கோள்களை என்ன செய்வது என்று ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு தீர்வாக செயற்கைக்கோள்களை பூமியின் வளிமண்டலத்தை நோக்கிய திசையில் செலுத்தி சுற்ற வைத்தால் அது தொடர்ச்சியாக உராய்வை எதிர்கொண்டு முற்றிலுமாக எரிந்துவிடும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. அல்லது அவற்றை விண்வெளியில் தொலைதூரத்திற்கு வீசிவிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. மேலும் விண்வெளியில் வலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி குப்பைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அகற்றிவிடலாமா என்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
அமெரிக்காவின் நாசா, ரஷ்யாவின் ராஸ்காஸ்மோஸ், இந்தியாவின் இஸ்ரோ ஆகிய அரசு சார்ந்த விண்வெளி நிறுவனங்கள் சர்வதேச விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் முனைப்பு காட்டி வருகின்றன. வரும் காலங்களில் விண்வெளி பயணங்கள் மற்றும் திட்டங்களில் தனியாரின் பங்கும் பெரிய அளவில் வளர்ந்து வரப்போகிறது. ஏற்கனவே கோடிக்கணக்கில் விண்வெளி குப்பைகள் சேர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் அரசு மற்றும் தனியார் விண்வெளி நிறுவனங்கள் இந்த சவாலை கையாள எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் பூமியில் மட்டுமல்ல, கடந்த 70 ஆண்டுகளில் விண்வெளியிலும் குப்பைகளை போட்டு மனிதர்கள் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளனர் என்றே சொல்லலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.